முன்னாள் அதிமுக எம்எல்ஏ ஒருத்தர் மும்மொழி கொள்கைக்கு ஆதரவாக கையெழுத்து போட்டிருக்காரு. கும்மிடிப்பூண்டி சட்டமன்ற முன்னாள் எம்எல்ஏ. அதை எப்படி பார்க்குறீங்க? இது அவங்களுடைய நிலைப்பாடு என்ன, அவங்க கூட்டணி என்னவா இருக்க போகுதுங்கிறத அவர் தெரிவுபடுத்தியிருக்கார் அப்படின்னு தான் நான் சொல்ல விரும்புகிறேன். நம்மை பொறுத்த வரைக்கும் நமக்கு அந்த இருமொழி கொள்கையே போதுமான ஒன்றாகத்தான். இங்கே வருகை தந்திருக்க இத்தனை பத்திரிகை துறை ஊடகத்துறை சார்ந்த நண்பர்கள் இருக்கீங்க. நம்ம எல்லாருமே ஏதோ ஒரு விதத்தில் இருமொழி கொள்கையை படிச்சுட்டு தான் அந்தந்த ப்ரொஃபஷனில் இருக்கிறோம். இங்கே இருக்கின்ற நாங்களாக இருந்தாலும் சரி, நீங்களாக இருந்தாலும் சரி. ஆக நம்மை பொறுத்தவரைக்கும் இருமொழி கொள்கையே போதுமானது. அறிவு சார்ந்து சயின்ஸை பற்றி பேச வேண்டிய காலம் இது. ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை பற்றி, ரோபோட்டிக்ஸை பற்றி அடுத்த கட்டத்திற்கு உலக தரத்தில் பிள்ளைங்களை எப்படி கூட்டிகிட்டு போவாங்கன்னு நினைக்க வேண்டிய ஒரு காலத்தில் நம்முடைய தமிழ்நாட்டு முதலமைச்சர் சொன்ன மாதிரி நீ கொடுக்குற அந்த 2000 கோடி ரூபாயை நான் ஒத்துக்கிட்டேன் அப்படின்னா 2000 ஆண்டுகளுக்கு பின்னோக்கி என்னோடய தமிழ் சமுதாயத்தை இழுத்து செல்வதற்கான ஒரு மிகப்பெரிய பாவத்தை செய்ததுக்கு சமம். அதனால தான் நீ 10,000 கோடி கொடுத்தாலும் எங்களுக்கு தேவையில்லை, என்னுடைய பிள்ளைகளோட எதிர்காலம்தான் முக்கியம் என்று சொன்னவர் தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர். நமக்கான அந்த இருமொழி கொள்கையே போதும் அப்படிங்கும்போது தான் இன்றைக்கி போய் ஸ்கூலுக்கு வாசலில் நின்றுக்கிட்டு ஒரு போர்டை வச்சுக்கிட்டு போகிற ஸ்கூல் உள்ளுக்கு போகிற பிள்ளைங்கள்லாம் கையை பிடிச்சி இழுத்து இந்த கையெழுத்து போடு அப்படின்னு சொல்கிறதெல்லாம் ஒரு துறையின் அமைச்சராக நான் வன்மையாக இதை நான் கண்டிக்கிறேன். நீங்கள் ஒவ்வொரு இடத்துலையும் நீங்கள் கையெழுத்து வாங்க போகும்போது அவங்களா போட்டாங்க போடுங்க, நாங்கள் அது யாரும் நாங்கள் தடுக்கலை. ஆனால் போகிற பிள்ளைங்களா வா இங்கே கையெழுத்து போடு அப்படின்னு சொல்கிறது அப்படிங்கிறதே பள்ளிக்கூடத்துக்கு நுழையக்கூடிய எங்களுடைய பிள்ளைகளை நீங்கள் த்ரெட்டன் பண்ணுறக்கூடியதாகத்தான் இது அமைகிறது. துறையின் அமைச்சர் என்கிற வரையில் மிகப்பெரிய கண்டனத்தை நான் தெரிவிச்சுக்கிறேன். சார் இப்போ பார்த்தீங்கன்னா சார், இப்போ மும்மொழி கொள்கை போராட்டம் பண்ணீங்க, இப்போ தொகுதி மறுவரை போராட்டம் பண்ணிட்டு இருக்கீங்க. இதன் எதிரொலியாக தான் இடி ரைடு பண்ணிட்டு நினைக்கிறீங்களா நீங்கள்? இல்லை, எனக்கு இது அந்த காலத்துலேருந்தே அவங்களுடைய எப்படி ஒரு அரசாங்கத்தை அது சார்ந்திருக்கின்ற மக்களை எப்படி கையாளுறாங்க அப்படிங்கிறது பத்திரிகை துறை ஊடகத்தை சார்ந்த நண்பர்கள் உங்களுக்கே தெரியும். ஒவ்வொரு மாநிலத்திலையும் குறைந்தபட்சம் தான் அவங்க இருப்பாங்க, அவங்களோட பிரதிநிதிகளே. ஆனால் பார்த்திங்கன்னா அங்கே இருக்கின்ற ஆட்சி அவங்க நடத்திக்கிட்டதாக இருக்கும். எல்லா விதத்துலையும் இதுக்கான ஒரு பிளாக்மெயிலில் செல்வது தான் தமிழ்நாட்டு முதலமைச்சரை பொறுத்த வரைக்கும் முதல்ல இந்த பிளாக்மெயில் பண்ணுற வேலையை முதல்ல நிறுத்துங்க. இதை ஒத்துக்கிட்டால் தான் நான் பணம் தருவேன், அதை ஒத்துக்கிட்டு தான் பணம் தருவேன், இல்லைன்னா இது போன்ற இடையூறுகள்லாம் நாங்கள் தருவேன் என்று சொல்கிற அந்த பிளாக்மெயிலை நிறுத்துங்க அப்படிங்கிறது தான். அதனால தான் நாங்களும் அதை சொல்லும்பொழுது வெறும் பாரதிய ஜனதா பார்ட்டியில் இது பிளாக்மெயில் ஜனதா பார்ட்டியாகத்தான் இருக்கிறது என்பதை நாங்கள் சொல்லியிருக்கோம். திருவள்ளூரில் பிஸ்கெட் கொடுத்து கட்டாயப்படுத்தி மாணவர்களிடம் பாஜக கையெழுத்து வாங்கிக்கிறாங்க மும்மொழி கொள்கை ஆதரவாக, எப்படி பார்க்குறீங்க? நான் அதை தான் சொன்னேன், இது வன்மையாக நான் கண்டிக்கிறேன்னு தான் சொன்னேன். ஏன்னா இது சார்ந்து நிறைய பெற்றவங்களை இப்போ தொலைபேசி மூலமாகவும் வாட்ஸ்அப் மூலமாகவும் இதை வன்மையாக கண்டிக்கணும், இதை உடனடியாக நீங்கள் இதுக்கு மேலே ஆக்ஷன் எடுக்கணும் அப்படின்னு கூட சொல்லியிருக்கிறார்கள். பெற்றோர் ஆசிரியர் கழகத்தை சார்ந்திருக்கின்றவர்களும் அந்த நிர்வாகிகளும் இன்றைக்கி கம்ப்ளைண்ட் கொடுக்க போகிறதா சொல்லியிருக்காங்க. அந்த கம்ப்ளைண்ட் வரும்பொழுது அது உரிய நடவடிக்கை கண்டிப்பாக எடுக்கும்.